ஹாய் ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சண்டே செப்பட்டேட். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஹோம் குக்கிங் செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னே எனக்கு ஒரு 4 கேள்விங்க. இந்த 4 கேள்வியிலிருந்து ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்களுடைய பதில் எஸ் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுங்க. நீங்க இது வரைக்கும் கிச்சன் பக்கமே போனதில்லைனாலும் உங்களுக்கு ஆத்தென்டிக்கான மத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்குரிய கான்ஃபிடென்ஸை நான் கொடுக்க போறேன். நான் ரெடி, நீங்க ரெடியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முதல்ல 1/4 கிலோ மத்தி மீன் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஜீரகம், சோம்பு, 1/4 மூடி தேங்காய் திருகி எடுத்துக்கணும். எடுத்த எல்லாத்தையும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 6 மாங்காய் துண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன முருங்கைக்காய் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி வச்ச புளி தண்ணியை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி மண் சட்டியில எடுத்து அதுல ஒரு தக்காளியையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு அதையும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு வெட்டி வச்ச மாங்காய், பச்சை மிளகா, முருங்கைக்காய் எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம். ஃபைனலா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதுல மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுட்டு அந்த குழம்போட கலர் எல்லாமே வந்துருச்சு. நம்ம இப்போ இந்த மீனை ஆட் பண்ணிட்டு அடுப்புல ஏத்தி கொதிக்க விட்டுட்டு ஃபைனலா தாளிச்சு எடுத்துட்டு சுட சுட சாப்பாட்டுல நெய்யை ஊத்தி இந்த குழம்ப ஊத்தி சாப்பிட்டோம்னா அப்படியே எங்கேயோ கூட்டிட்டு போங்க. ஆத்தென்டிக்கான மத்தி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் ராக்கிங். ஹாவ் அ குட் டே. டேக் கேர்.